ரைஸ் எல்லாம் நாங்கள் சும்மா நார்மலாக 600 விற்கிறோம். ஒரு பீஃப் ரைஸ் வந்து ஃபுல் பீஃப் ரைஸ் வந்து 1000 விற்கிறோம். 1000 சில பேருக்கு அது சொல்றாங்க, நடைமுறைக்கு வந்தது இல்லை. இப்போ கேஸ் விலை குறைஞ்சது பிறகு நாங்கள் கொஞ்சம் 100 குறைச்சிருக்கோம். சிக்கன் ரைஸ் நார்மல் வந்துட்டு 650 விற்கிறோம். ஃபுல் வந்துட்டு 900 விற்கிறோம். ஃப்ரைட் ரைஸ் இருக்கு. நார்மல் ரைஸ் 700 சிக்கன் ரைஸ். ரைஸ் நாங்கள் 600 விற்கிறோம். சிக்கன் ரைஸ் பீஃப் ரைஸ் 700 விற்கிறோம். இந்த இறைச்சி ஒரு கிலோ 2000 விற்கிறாங்க. அப்போ நாங்கள் இந்த கடை திறக்கக்குள்ள 320 இறைச்சி ஒரு கிலோ. உதயன் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். மேலே நான் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், ஓரிரு நாட்களுக்கு முன்பு எரிவாயுவின் விலை குறைக்கப்பட்டதாக கூறப்பட்டது. அந்த எரிவாயுவின் விலை குறைக்கப்பட்டதை தொடர்ந்து உணவுகளின் விலைகள், குறிப்பாக பொத்து, பிரேக் ரைஸ் போன்ற உணவுகளின் விலைகள் குறைக்கப்பட்டதாக இருக்கின்றன. யாழ் மாவட்டத்தில் உள்ள உணவகங்களுக்கு போய் உணவக உரிமையாளர்கள் சந்திச்சு இன்றைய உணவு விவரங்கள், அதாவது குறிப்பாக ரைஸ், பொத்து என்ன விலைக்கு விற்கப்படுறத பார்க்க போறோம். வாங்க உணவக உரிமையாளர்களுடன் பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுவோம். அன்னை காலங்களா கேஸ் விலை குறைஞ்சது, கேஸ் விலை குறைக்கப்பட்டதால உணவுப் பொருட்களின் விலை குறைக்கப்பட்டது நன்மை. அதாவது ரைஸ், கொத்தரொட்டி விலைகள் குறைக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. இதோட உங்களோட ஹோட்டல் சொல்லுவாங்க. கேஸ் விலை குறைச்சல்னு சொல்றீங்க, அது உண்மைதான். ஒரு சின்ன சொற்ப கணக்கு தான் குறைச்சிருக்கிறாங்க, பெரிய அளவுல குறைக்கல. அதாவது கூட்டுனதை குறைச்சிருக்கிறாங்க, அவ்வளவுனாலே வேற வித்தியாசம் இல்லை. அதே நேரத்தில் இந்த சின்ன ஒரு கேஸுக்கு ஒரு சின்ன விலையை ஒரு 100 50 கூட்டினதுட்டு மற்ற சில்லறை சாமான்களுக்கு விலையை கூட்டி இருக்கிறாங்க. அது மக்களுக்கு தெரியாது. அது அடுத்த ஆளுக்கு தெரியாம சும்மா அந்த மேலுக்கு நோவாம அது அம்சடக்கமா அதை கூட்டிக்கிட்டு போறாங்க. இப்போ பொதுவாக பாருங்க, முந்த நாள் இருந்த எண்ணெய் விலைக்கும் இன்றைக்கு எண்ணெய் விலைக்கும் ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு 120 வித்தியாசமா இருக்கு. அப்ப இப்படி இருக்கைகளை அந்த பொறியியல் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் பாதிக்கப்படும். அவங்க சொல்ற இதுக்கு செய்ய இயலாது. ஏன்டா இங்க 5-10 லிட்டர் எண்ணெய் வண்டிகள் 1000 கூடிட்டது. அதே மாதிரி மரக்கறி, வெஜிடபிள் எடுங்க பாருங்க, வெஜிடபிள் இன்றைக்கு நல்லா உச்சிங்க நிற்கிது. அப்ப அதனால சாப்பாடு சில பேர் அந்த போட்டிக்கு குறைஞ்ச விலைக்கு விற்கிறாங்க. என்னண்டாக்கா அவங்க புது கடையில திறந்துக்கிண்டு அந்த வியாபாரத்தை பெருக்கணும், வியாபாரத்தை புதுப்பிக்கணும், ஆக்களை கஸ்டமர்ஸை பிடிக்கணும்ன்றதுக்காண்டி செய்யறாங்க. அவங்கள நட்டத்துல தான் போறாங்க. அப்ப ஒரு சில பேர் என்ன செய்யறாங்க, நட்டத்துல போகாம ஒரு லிமிட்ல போறாங்க. அதே நேரத்துல இன்னைக்கு லேபர்ஸ் பிரச்சனை பாருங்க. லேபர்ஸுக்கும் சம்பளம் எந்த லேபர்ஸுக்கு எடுத்தாலும் சின்ன சம்பளத்துக்கு வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு கட்டாது. ஏன்னா அவங்களுக்கும் விலைவாசி, குடும்ப பிரச்சனை, அவங்களுக்கும் மின்சார பிரச்சனை, வீட்டு பிரச்சனை கணக்காக இருக்கிறபடி அவங்களுக்கு நார்மலான சம்பளத்தில் வேலை செய்யக்கூடிய கட்டம் அவங்களுக்கும் இல்லை. அதே நேரத்தில் முதலாளி வர்க்கத்துக்கு கூட்டி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இல்லை. அதுவும் விலங்கு. இன்றைக்கு நிலவரத்தில் பார்க்க போனால் ஒரு 7-8 சாமானத்துக்கு விலைவாசி கூடித்தான் இருக்கு. வெஜிடபிள் ஆயில், மரக்கறி, மீன், முட்டை, இறைச்சி சகலதுமே கூடித்தான் இருக்கு. ஆனா ஒரு கேஸுக்கு மட்டும் ஒரு 100 50 குறைச்சிட்டு இந்த சாமானத்தை அப்படி இல்லைங்க, இதை தேநீருக்கு விலையை குறைங்க, ரைஸுக்கு விலையை குறைங்க என்று சொல்றது எந்த விதத்துல நியாயம் இல்லாத வேலை. அவங்களுக்கு வெளி மார்க்கெட் அவங்களுக்கு விளங்குது இல்லை. அவங்க சும்மா அந்த குளிர் ஊட்டப்பட்ட அறையில இருந்துக்கிட்டு அவங்க ரூல்ஸை போட்டுக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க. அவங்க பஜாருக்கு கிளம்பி அவங்க பாக்குறது. இன்னைக்கு நாங்க பாக்குற இடத்துல பாக்குறோம், கடை வழியை சாப்பிட்ற ஆட்கள் இந்த லேபரஸ் தான் கூடுதலாக கடவழியை சாப்பிட்றது. முதலாளி வர்க்கம் கடவழிக்கு உள்ளுக்கு வாரது குறைவு. லேபரஸும் நடுத்தர வர்க்கமும் தான் இந்த கடவழியை சாப்பிட்றது. அவங்களுக்கு இன்றைக்கு வருமானம் மிச்சம் வெளிச்சியா இருக்கிறபடியா அவங்க என்ன செய்யறாங்க, கூடுதலான கடைகளுக்கு சாப்பாட்டுக்கு போறதை குறைச்சிக்கிட்டான். 100% இல்லை.
ஒரு சிலர் இனி இல்லைன்ற தவிர்க்க முடியாத காரணத்துல பசியில இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டு போவாங்களே என்ற ஒளிய மட்டும்படியே எல்லாம் இல்லை. கவர்மெண்ட் உத்தியோகம் கூட இன்றைக்கு எல்லாரும் வீட்டுல இருந்து தான் கட்டிக்கிட்டு வராங்க. வியாபாரிகளும் இன்றைக்கு அப்படித்தான், அப்படி அவங்களோட நிலைமை அப்படித்தான் இருக்கு. இந்த நிலைமை தான் இன்றைக்கு போகுது. நாளைக்கு விளம்பு இதை விட மோசமா சில நேரத்துல இருக்கலாம். ஆனா அவங்க இந்த ஒரு சின்ன பிரச்சனையை வச்சுக்கிட்டு அப்படி இப்படி சொல்லுவாங்க. இந்த நியாயம் இல்லை. ரைஸ் எல்லாம் நாங்க சும்மா நார்மலா 600 ரூபா விற்கிறோம். ஒரு பீஃப் ரைஸ் ஒன்று, ஃபுல் பீஃப் ரைஸ் வந்து 1000 ரூபா விற்கிறோம். 1000 ரூபாய்க்குள்ள சில பேருக்கு அது பெருசா தெரியுது. அவங்க அதை விட்டுட்டு போயிடும். விலையை கேட்கறாங்க, விட்டுட்டு போறாங்க. கூடுதலா 10 நூற்றுக்கு 20 50 நூற்றுக்கு 50 வீதம் வந்தோட விலைவாசியை கேட்டுட்டு தான் இன்றைக்கு டேபிள்ல உட்காடுறாங்க. அப்படியான சூழ்நிலையா இருக்கு இன்றைக்கு. முன்னெல்லாம் அப்படி இல்லை. முன்ன வருவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நினைஞ்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு சோடி இல்லை. எங்களுக்கு இன்றைக்கெல்லாம் நிலவரம் இந்த நிலவரம் இருக்கிறபடியா நாளுக்கு நாள் வியாபாரம் சுருக்கப்படுது. வியாபாரம் சுருக்கப்படுது. கடையிலும் நாளுக்கு நாள் சொல்ல போனா பங்களூர்ல போறேன்னு தான் சொல்லலாம். பாருங்க, மின்சார கட்டணம் குறைஞ்ச பாட்டு இல்லை சொல்றாங்க, நடைமுறைக்கு வந்தது இல்லை. விடிய காலத்துல எழுப்பி செய்தியை போட்டாக சத்தோசையில இன்றைக்கு 5 சாமான் விலை குறைச்சிருக்கு, 6 சாமான் விலை குறைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த விலை குறைக்கப்பட்ட சாமான் எதுவுமே அந்த சத்தோசையில இருக்காது. அது ஆனா ரேடியோல விலை குறைச்சிருப்பாங்க. இப்படியான நிலவரம் தான் அங்க இருக்கு. சத்தோசையில போனா சவுக்காரத்தை அந்த குளோகாட்டு அதை இதை விற்காத பொருள்களை வச்சுக்கிட்டு துந்துக்கிட்டு இருப்பாங்க. அத்தியாவசிய பொருள் அங்க இருக்காது. அத்தியாவசிய பொருள் அரிசி, பருப்பு, வேற என்ன சில அத்தியாவசிய பொருள்கள் அதுகள் தான் இன்றைக்கு முக்கியம். ஹோட்டல்காரங்களுக்கு இருந்தாலும் வீட்டு பாவனைக்கா இருந்தாலும். அப்ப இப்படியான நிலவரம் இன்றைக்கு இருக்கு. அநேகமா பொதுவாக நாளைக்கும் ஸ்ரீலங்கால எல்லா இடத்துலயும் அப்படியா தான் இருக்கும். சும்மா இப்போ இந்த எலெக்ஷன் மூட்டில் வராங்க, சும்மா நூற்றி ஒரு 200 ரூபா 300 ரூபா ஒரு பொருளுக்கு விலையை கொடுக்குறாங்க. அதை ஒரு செய்தியில 10 முறை சொல்றாங்க. ஆனா இந்தியாவில வந்து பார்த்தா அப் அண்ட் டவுன்ல போய் பார்த்தாங்க, இன்னொரு சாமானத்துக்கு அதை விட டபுள் மடங்கு கூடிக்கிட்டு போகுது. இந்த உதாரணத்துக்கு இந்த தேங்காய் நீங்க எடுத்துக்கலாம். முந்த நாள் எடுத்த விலைக்கும் இன்றைக்கு 120 ரூபா ஒரு லிட்டருக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மரக்கறியை பார்த்தா இந்த மரக்கறி நல்ல மரக்கறி எடுத்தாலும் 500 ரூபாய்க்கு மேல வேண்டையிலாகும். இப்படியான சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கு. நாங்க 12 பேர் 15 பேர் செய்த கடையில இன்றைக்கு 5 பேர் 4 பேர் நாங்கள் வச்சு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. இன்னும் நாளடைவுல போய்க்கல இதுவும் குறைகிற கட்டமாயிரு தான் எங்களுக்கு இப்போதைக்கு விளங்குது. சரி வராட்ட சில நேரம் நாங்க தொழிலெல்லாம் மாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சிக்கன் ரைஸ் நார்மல் வந்துட்டு 650 ரூபா விற்கிறோம். ஃபுல் வந்துட்டு 900 விற்கிறோம். பீஃப் ரைஸ் வந்துட்டு ஃபுல் வந்துட்டு 1000 ரூபா விற்கிறோம். நார்மல் வந்து 750 ரூபா விற்கிறோம். பீஃப் வந்துட்டு பிரியாணி ஐட்டம் வந்துட்டு 750 ரூபா விற்கிறோம். ஓகே, இது இந்த விலையில வந்து எவ்வளவு நம்ம விற்கிறீங்க? நாங்க வந்துட்டு கேஸ் கூட்டி செய்யல. நாங்க கடை வந்து 7 மாசம் தான். அந்த காலத்துலேருந்து நாங்கள் இப்போ கடை சொல்லணும். இப்போ கேஸ் பில்லாக குறைஞ்சது பிறகு நாங்கள் கொஞ்சம் 300 ரூபா குறைச்சிருக்கோம். 1000 ரூபா நேரத்தில் விற்று நாங்கள் கேஸ் மட்டும் கூடி இருக்கக்குள்ள கேஸ் கொஞ்சம் குறைஞ்சானே விற்கிது. அப்போ 400 ரூபா குறைச்சிருக்கிறோம். அடுத்த வந்து நாங்கள் இந்த வேலை செய்கிற வந்து நான் பஸ் மாதிரி தான் ஸ்டாஃப் இல்லாமல் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். வச்சு வேலை செய்கிறேன்னு கட்டாது. ஆனபடியால் நாங்களாக செய்கிறதால எங்களுக்கு ஒரு மாதிரியா சேஃப்டியாக இருக்குது. மரக்கறி பிரியாணின்னா 350 ரூபா, மீன் பிரியாணி 400 ரூபா, சிக்கன் பிரியாணினா 800 ரூபா, மட்டன் பிரியாணி 1200 ரூபா. ரைஸ் வகையா 5 டேஸ் இருக்கு. நார்மல் ரைஸ் 700 ரூபா சிக்கன் ரைஸ், முட்டை ரைஸ் 400 ரூபா. இப்போக்கே சாமான் விலை உடைக்கும் ஒரே விலை தான், இப்போ ஒரே விலை தான் விற்கிறோம். மேக்சிமம் 300 ரூபாயிலேருந்து இப்போ 350 ரூபா. போன வருஷத்துலேருந்து இப்போ இந்த வருஷம் தான் கூட்டியிருக்கோம். 50 ரூபா மீன் சாப்பாடு கூட்டியிருக்கோம். எல்லாம் ஒரே விலை தான் வச்சிருக்கோம். வெஜிடபிள் பிரியாணி 220, சிக்கன் 280, ஃபிஷ் 250, மீன் 750. 250. அங்கே அங்க 400 கண்டியில கண்டியில சிக்கன் சிக்கன் 500 550 போல போகுது. மட்டன் 800. சாப்பாடு பாசுக்கு வந்து இந்தியா விலை குறைவு கண்டிப்பா ஒரு லெக்கில் நம்ம இந்த மகத்துல ஒன்று இப்போ பார்த்தேன். அங்கே ஒயிட் ரைஸ் ஒன்று கேட்டா 1400 கேட்டுது இந்த ரோட்ல. அப்ப பார்த்தா இங்கே வந்தேன். இங்கே கொஞ்சம் குறவு இருக்கு. ரைஸ் இல்லை அங்க ரைஸ் 500 இங்க ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 800 ஃபுல் ஆஃப் 500. சாரி அங்க சாப்பாடு இப்ப காலகட்டத்துல எப்படி நீங்கள் வெல்றீங்க? அதாவது கடைசி ஒரு கடைக்கு போய் சாப்பிடுவீங்கல்ல, எங்க மலிவா இருக்கு? ஜப்னாவா, கண்டியா, குழம்பா?
இருக்கிற சாப்பாடு நான் இந்த பையனுக்கு இப்பதான் வந்த முதல்ல வியாபாரத்துக்கு இப்ப இனிதான் பார்க்கணும் அப்படி நல்ல கொஞ்சம் நல்லதா மாதிரி இருக்கு. சாப்பாடு எப்படிங்க? இப்ப கொண்டு போயிட்டு தான் சாப்பிட முடியும். ஓகே, நான் தேங்க்யூ. என்ன சாப்பாடு வாங்கிட்டு போறீங்க? கொத்து ரொட்டி, என்ன கொத்து? முட்டை கொத்து, ஃபுல்லா நோமலா? ஃபுல். என்ன பிரைஸ்? எரிவாயுகள் குறைக்கப்பட்டதுக்காக வேண்டி உணவுப் பொருட்கள் குறைக்கிறவங்க உணவுப் பொருட்கள் மற்ற பொருட்கள்லாம் விலை கூடிது. இப்போ அண்மை காலமாக மரக்கறி எல்லாம் மார்க்கெட்டில் முதல்ல 150 ரூபாய் 200 இப்போ 400 ரூபாய்க்கு ஒரு மரக்கறி கிலோ ரூபாய் எடுக்க எல்லாமே. இந்த இன்னைக்கு லீக்ஸ் பாருங்க 600 ரூபா 650 ரூபா விற்கிறாங்க. வெங்காயம் பாருங்க 80 ரூபாய் 80 ரூபா வெங்காயம் இந்த 250 ரூபா 300 ரூபாய்க்கு வெங்காயம் இல்லை. அப்படியே அந்த மாதிரி விலையில போயிட்டு அடுத்தது பொருளாதார பிரச்சனையும் இருக்கு. நாளுக்கு நாள் சாமான்ட விலை கேஸு பெட்ரோல் டீசல் குறையிறதுக்காக வேண்டி மற்ற பொருட்களோட விலை ஒன்றும் குறையலை, எல்லாம் கூட்டிகிட்டே இருக்கு. புரியுதா? அப்போ இதால் மக்கள் நாங்கள் எங்களுக்கு ஆசை தான் மக்களுக்கு விலை குறைச்சி கொடுக்கணும், விலை இது செய்யணுங்கிற ஆசை இருக்குதான். இருந்தும் என்னன்னு சொன்னால் விலைவாசி கொடுத்தால எங்களுக்கும் சில செலவுகள் இருக்கு. கடை வாடகை, கரண்ட் பில், வாழ்க்கை செலவு, வேலை செய்கிற ஆக்களோட வாழ்க்கை செலவுகளை கூட. அப்போ அவங்களுக்கு விலை குறைஞ்ச சம்பளத்தில் வேலைக்கு வர மாட்டாங்க ஆக்கள். இப்போ எல்லா வாழ்க்கை என்ன தடுத்துட்டாலும் விலை கொடுத்தான். ஏதோ குறையுதுன்னு சொல்கிறாங்க, ஒன்றும் குறையிறாப்பில் இல்லை. ஒரு பொருளும் குறையிறாப்பில் இல்லை. இன்றைய குறையுது, நாளைக்கு அதை டபுள் மடங்கு கூடத்தான் வருது, குறையுது இல்லை ஒன்று. இப்போ 50 ரூபா குறைச்சா இன்னும் அடுத்த கிழமையாக 150 ரூபா கூடுது விலை. அப்போ ஊற விலை இன்னைக்கு தேங்காய் பாருங்க 540 ரூபா, இன்றைக்கு 620 ரூபா ஒரு லிட்டர் தேங்காய் போகுது, மரக்கறி என்ன போகுது. அப்போ ஒரு லிட்டருக்கு எவ்வளோ 50 ரூபா இதுவரையில கூடிக்கும். அப்போ இந்த பொருட்களை யார் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுது. இப்போ நாங்களும் வாங்கி என்ன செய்வோம், நாங்களும் கூட வியாபாரம் கூட பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னா கூட லாபம் இருக்கிறதுக்காக இன்னும் 10-20 ரூபா கூட தான் ஏதாவது ஒரு பொருளில் அந்த எங்களோட கிடைக்கிற லாபம் இல்லாமல் அந்த லாபத்தை பொதுமக்கள் தான் நாங்கள் எடுக்க போகிறோம். அப்போ அதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஏதோ என்ன பொருள் எடுத்தாலும் விலை குறைஞ்ச மாதிரி இல்லை. ஏதோ ஒரு 100 பொருளில் ஒரு பொருளை விலை குறைக்கிறாங்க, ஒரு பொருளும் குறையிற பொருள் இல்லை இங்கே. அப்படி அந்த நிலைமையில இப்போ நாட்டு நிலைமையில இருக்கு. இப்படி ரைஸ் நாங்கள் 600 ரூபா விற்கிறோம். சிக்கன் ரைஸ், பீஃப் ரைஸ் 700 ரூபா விற்கிறோம். இந்த இறைச்சி ஒரு கிலோ 2000 ரூபா விற்கிறாங்க. அப்போ நாங்கள் இந்த கடை திறக்கக்குள்ள 320 ரூபா இறைச்சி ஒரு கிலோ, இன்றைக்கு 2000 ரூபா ஒரு கிலோ. அப்போ 320 ரூபா விற்கக்குள்ளே நாங்கள் ரைஸ் 350 ரூபாய்க்கு விற்றோம். இப்போ 2000 ரூபாய்க்குலாம் இப்போ எத்தனை மடங்கு கூடி ஒரு ரைஸ் விலை, அது பொருளோட விலை, அரிசி விலை. அப்போ நான் இந்த கடை திறக்கக்குள்ள 82 ரூபா ஒரு கிலோ அரிசி. இப்போ எவ்வளோ அரிசி 350 ரூபா 400 ரூபா அப்படி போகுது. 350 ரூபாய்க்குள்ளே ஒரு ரைஸுக்கு ஒரு அரிசி கிலோ இல்லை. அப்போ பொருளாகவும் 4 மடங்கு 5 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு போயிட்டே இருக்கு விலை. அப்போ அதால் எங்களுக்கும் என்ன செய்கிற தொழிலை கொண்டு போகிறதா இல்லை விடுறதா புளியில வாழை பிடிச்ச கணக்கில் இருக்கிறோம். நாங்கள் வாழை விட்டுக்க இல்லாது வாழை பிடிச்சிக்க இல்லாத நிலைமையில குந்திக்கிறோம். என்ன செய்யறேன்னு ஓடுது. அப்படிதான் ஒரு வியாபாரிகள் எல்லாமே குந்திக்கிறோம் நாட்டை பொறுத்த. இன்றைக்கு நாங்கள் 750 ரூபா ரைஸ், அதே விலை தான் சிக்கன் ரைஸ் 750 ரூபாய்க்கு தான் வைக்கிறோம். கேஸ் மட்டும் உணவுப் பொருள் தயாரிப்புக்கான மூலதன பொருள் இல்லை. அதே வேளை அதுக்கு போட வேண்டிய மரக்கறிகள், அதுக்கு போட வேண்டிய மற்ற இதர பொருட்கள், அதுகளெல்லாம் இன்றைக்கு நாளாந்தம் விலை கூடிக்கொண்டிருக்க வழியே குறையில்லை. ஒரு பக்கத்தால் அங்கே கேஸை விலை குறைச்ச உடனே கேஸ் மட்டும்தான் இந்த சாப்பாடு பொருளுக்கான மூலதனம் நம்பி சிலர் அதை ஒரு பொருட்டாக கதைச்சு கொண்டிருக்கணும். அது இல்லை காரணம். எங்களுக்கு மரக்கறிகளோட விலை இன்றைக்கு இருந்ததை விட கேஸ் 150 ரூபா குறைஞ்சிருக்கு, மரக்கறி இருந்ததை விட அதுக்கு 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு விலைகள். 250 ரூபா வித்த கேரட் இன்றைக்கு 450 ரூபா 500 ரூபா போகுது. அதே மாதிரி லீக்ஸ் எல்லாம் 150 200 ரூபா வித்த லீக்ஸ் எல்லாம் இன்றைக்கு 650 700 ரூபா அந்த விலைக்கெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ இதுலேயும் நாங்கள் இது எல்லாத்தையும் பார்த்து தான் இந்த விலையை நிர்ணயிக்க வேண்டியிருக்கு. இந்த விலையை நிர்ணயமான ஒரு விலையாக இருக்கும்னு சொன்னால் நாங்கள் நிர்ணயமான ஒரு விலையில் இந்த உணவுப் பொருட்களை மக்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் எங்களுக்கு அந்த அப்படியான மக்களுக்கு அந்த பொருட்களை நாங்கள் மலிவான விலையில கொடுக்கணும்ன்றது எங்களுடைய விருப்பமாயும் இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் இதே விலையில எவ்வளோ விற்பனை செய்றீங்க? நாங்கள் இன்றைக்கு ஒரு 6 மாதமா இதே விலை தான் விற்று கொண்டிருக்கிறோம். கடந்த காலங்கள்ல எல்லாம் அந்த மிளக்கறி எல்லாம் விலை என்று சொன்னா கேரட் எல்லாம் 3000 ரூபாய் கூட கிலோ வித்திருக்கு. லீக்ஸ் எல்லாம் 3500 4000. என்ன விலை வித்தீங்க? அந்த விலையும் இதே விலை தான் வித்துனாங்க.
என்ன கட்டுப்படியாவது நீங்க ஏண்டா, கட்டுப்படியாமல் இன்றைய குறையும் நாளைய குறையும் ஒரு நாளில் குறையும் 10 நாளில் குறையும் ஒரு ஆசையில் நாங்கள் அதை செய்து மக்களுக்கும் அதை விலை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொன்னால் அவங்களோட சம்பளங்களோ இல்லாட்டி வருமானங்களோ உயரப்பட இல்லை. ஆனால் அவங்க அதை நாளந்து சாப்பிட வேணும். அப்போ அந்த ஒரு கொள்கையால் தேவையால் நாங்கள் அதை மக்களுக்கு அந்த எங்களுடைய சேவை போய் சேரணுமன்ற நோக்கத்தோடு தான் அதை செய்து கொண்டு வந்தோம் நாங்கள்.